வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் 11th எக்கனாமிக்ஸில் இருக்கிற யூனிட் நம்பர் 7 இந்தியன் எக்கானமி. இந்த இந்தியன் எக்கானமி சாப்டரை 7 பார்ட்டாக பிரித்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி 5 பார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த 5 பார்ட்ஸோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இந்தியன் எக்கானமி வந்து டிஎன்பிசியில் முக்கியமாக யூனிட் 9ல் கவர் ஆகுது. அதையும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் இன் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. இந்த டாபிக் இதில் கவர் ஆகுது, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நான் 5 டாபிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 5 டாபிக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் தான் இது. இப்போது 6th வீடியோவில் 6th பார்ட்டில் நம்ம வந்து என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருவை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பார்க்க போகிறோம். அதாவது ஜவஹர்லால் நேருவோட எக்கனாமிக் தாட்ஸ், இந்த 4 தாட்ஸ், அண்ட் அம்பேத்கரோட எக்கனாமிக் தாட்ஸ், இந்த 4 தாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் அம்பேத்கர் பற்றின குட்டி டீட்டெயில், ஜவஹர்லால் நேரு பற்றின குட்டி டீட்டெயில்லாம் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இது நமக்கு தெரிஞ்சது தான். இவர் எவ்வளோ காலமாக வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாகிற வரைக்கும், இண்டிபெண்டன்ட் இந்தியானா 1947 1964 வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டராக தான் இருந்திருக்காரு. ஸோ இவர் எத்தனை பீரியட், அதாவது 5 இயர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இவர் எத்தனை தாட்டி பிரைம் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சது. செகண்ட் பாயிண்ட்லேருந்து இவரோட எக்கனாமிக் தாட்ஸ் என்ன, இவர் வந்து எக்கனாமிக்லாம் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது இவர் வந்து ரொம்ப ப்ரிமாக பிலீவ் பண்ணுறாரு, சொல்கிறாரு. இந்தியா வந்து டெமோக்ரஸியாக தான் இருக்கணும், அதை தவிர இந்தியாவுக்கு வந்து வேறு ஏதாவது வச்சோம், மக்களாட்சி தான் வேறு ஏதாவது ஆட்சி வச்சோம் அப்படின்னா இந்தியா வந்து ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மக்களாட்சினா அது எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்கிறாரு. மக்களாட்சினா மக்களுக்கு ஃப்ரீ ஸ்பீச் இருக்கணும், லிபர்ட்டி, ஃப்ரீடம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எல்லா எலெக்ஷன்லேயும் வந்து ஓட்டுரிமை அவங்களுக்கு இருக்கணும். ரூல் ஆஃப் லா, அதாவது ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, இது 2 பற்றியும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இதுதான் ரொம்ப முக்கியம். மக்களாட்சி வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தில் மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்ரி வரைக்கும் அவங்களோட வாய்ஸ் வந்து எதிரொலிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவரோட வேர்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகே, இது போக செக்குலரிசம் சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வந்து நேரு வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அனதர் சிக்னல் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஒரு ஃபேமஸ் ஒரு தலைவர் சொன்னால் அவரோட ஃபேமஸான ஒர்க்கில் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? இப்போ அம்பேத்கர்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம், அவர் தான் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு அப்படின்னா அவரோட எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட ஃபேமஸான ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்ஸ் தான். அதுலேயே முக்கியமாக இந்த செக்குலரிசம் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம், டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், அதாவது சோஷியலிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதில் நேரு வந்து எந்த மாதிரி சோஷியலிசம் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் த இந்தியா ஃபாலோ பண்ணது இல்லை, சோஷியலிஸ்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்தியா ஃபாலோ பண்ணுற சோஷியலிசம் என்ன சோஷியலிசம்? டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். அதை வந்து நேரு சோஷியலிசம்னு சொல்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து காந்தியன் சோஷியலிசம்னு ஒன்று இருக்குது, கெய்ன்ஸ் சோஷியலிசம்னு ஒன்று இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவில் சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் வந்து யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருவோட சோஷியலிசம் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங். இவர் வந்து டெமோக்ரஸியை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, செக்குலரிசத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, சோஷியலிஸ்ட் அந்த இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிளானிங். இந்தியாவில் பிளானிங் வரதுக்கு முக்கியமான ஒரு ஊண்டுகோலாக இருந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. இவர் வந்து இந்த பிளானிங்கை பற்றி, இந்த செகண்ட் பிளான் 5 இயர்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த 2வது பிளானை வந்து லோக்சபாவில் வந்து விவாதிக்கிறாங்க. அது எப்போ விவாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா May 1956, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட். ஓகே, 1956 இதில் இருக்கிற அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் அந்த எக்கனாமிக், அதில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் பற்றி டிபேட் பண்ணுறப்போ பிளானிங்கை பற்றி இவர் ஒரு கோட் சொல்கிறாரு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோட்டு. பிளானிங்கோட முக்கியத்துவமே என்னென்னா கண்ட்ரியோட ரிசோர்ஸஸை கரெக்டான முறையில் யூட்டிலைஸ் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமியில் டெவலப்டு இதை பார்த்துருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கீழே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வச்சு டெவலப்டு கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். நான் அந்த டாப்பிக்கை இந்த பார்ட் 1 வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்திருப்பேன். டெவலப்டு கண்ட்ரின்னு எப்படி எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ட்ரி தன்னோட ரிசோர்ஸஸை ப்ராப்பரான முறையில் யூட்டிலைஸ் பண்ணுறதும், பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரி. ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பிளானிங் இருக்குது. முக்கியமாக பிளானிங்கிறது என்ன அப்படின்னா ரிசோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் பிளானிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நேரு சொல்கிறாரு. ஸோ இவர் எதை டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்து தான் இதை பண்ணியிருக்காரு. இந்த பிளானிங்கிறத வந்து எங்கிருந்து அவர் வந்து பாரோ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா
ரஷ்யாவிலேருந்து ஃபாலோ பண்ணுறாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது மட்டும் இல்லாமல் பிளானிங் வந்து அவரோட பிளானிங் வந்து ரிசோர்ஸஸ்னா எதோட ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் அவர் மெயினாக கன்சிடர் பண்ணார். ஸோ அவரோட பிளானிங் எதை லிங்க் பண்ணி இருந்துச்சு, அவர் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் அவர் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பிளானிங் எல்லாமே இண்டஸ்ட்ரியலைசேஷன் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்ட் 5 வீடியோவில் நம்ம வந்து திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் காந்திஜியை பற்றியும் பார்த்துருப்போம். அவரோட எக்கனாமிக் தாட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். திருவள்ளுவரோட அந்த அவரோட அந்த எக்கனாமிக் ஐடியாஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருந்தது, ரெயின் அக்ரிகல்ச்சர் அதை பேஸ் பண்ணியிருந்தது. காந்தியோட எக்கனாமிக் ஐடியாஸ் ஃபுல்லாமே வந்து வில்லேஜ் பேஸ் பண்ணியிருந்தது. இவரோட எக்கனாமிக் ஐடியாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் பேஸ் பண்ணி இருக்கு. அது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு கண்ட்ரியில் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது அவரோட ஐடியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட பீரியட்ல நிறைய ஐஐடிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் வந்து உருவாகுச்சு. இவர் எப்பவுமே வந்து சயின்டிபிக் டெம்பரை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. போட்டுருவோம். யார் வந்து சயின்டிபிக் டெம்பரை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஜவஹர்லால் நேரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கோட் கேட்பாங்க. இந்த கோட்டை கொடுத்து யார் சொன்னான்னு கேட்பாங்க, இல்லை இந்த கோட் வந்து எந்த பீரியட்ல சொன்னதுன்னு கேட்பாங்க, எந்த பிளான்ல சொன்னதுன்னு கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போக யார் இந்த சயின்டிபிக் டெம்பரை இன்சிஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபேமஸான லீடர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜவஹர்லால் நேரு தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அம்பேத்கர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பல்துறை அறிஞர். பல ஏரியாக்கள் வந்து அவர் வந்து ரொம்ப அறிஞராக இருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பல்துறையில் முக்கியமான துறை மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன், அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக அப்போசிஷனாக இருப்பார். அதாவது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு ஃபேமஸாக அப்போஸ் பண்ணுறதுல ஃபேமஸாக இருக்கிற லீடர் யாருன்னு நம்மளுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம வந்து நாம் வரிசைப்படுத்துவோம்ல, அந்த டாப் இருக்கிற லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ், கஸ்டடியன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, சோஷியலிசம் அப்படின்னா இவரும் வந்து இந்த கேஸ்ட்னாவே இந்த எக்கனாமிக் ஐடியாஸ் ஃபுல்லாக வந்து சோஷியலிசம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து சாம்பியன் ஆஃப் சோஷியலிசம் அண்ட் ஸ்டேட் பிளானிங். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து அம்பேத்கரோட ரைட்டிங். இவர் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் ஐடியா ஃபுல்லாமே வந்துட்டு அவர் பட்டப்படிப்பு படிச்சிருப்பார் இல்லையா, அதுல இருந்தே வந்து அவங்களோட எக்கனாமிக் ஐடியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட மாஸ்டர் எம்ஏ படிக்கிறப்ப எப்பவுமே வந்து போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி சப்மிட் பண்ணா தான் அந்த டிகிரி கிடைக்கும். ஸோ இவர் 1950 எம்ஏ பட்டப்படிப்புக்காக ஒரு தீசிஸ் வந்து சப்மிட் பண்றாரு. அந்த தீசிஸ் நேம் வந்து ஆன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் எம்ஏ முடிச்சது எப்போ, 1915. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எம்எஸ் டிகிரியை வந்து 1921 முடிக்கிறாரு. அப்போ ஒரு தீசஸ் சப்மிட் பண்றாரு. அந்த தீசஸ்க்கு பேர் வந்து ப்ரொவின்ஷனல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, இந்த நேமே ரொம்ப எலாங்கேட்டடா இருக்குல்ல. இதோட மீனிங் என்ன, ஆன்ஷியன் இந்தியன் காமர்ஸ், அதாவது ஆன்ஷியன் டைம் பீரியட்ல இந்தியன் காமர்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல இந்த பட்ஜெட்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க, இந்த இதுக்கு இப்படிதான்ப்பா வரணும், இவ்வளோ க்ரோத் இருக்கணும் அப்படின்னு எதை வச்சு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டேட்டா வச்சு பண்ணுவாங்க. சில பேர் வந்து சில கண்ட்ரியில் ஃபியூச்சர் டேட்டாஸ்லாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு பாஸ்ட்ல நடந்த அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூலாம் வச்சு பட்ஜெட்டை வந்து போடுவாங்க. இந்த பாஸ்ட்ல வச்சு பண்றது தான் இந்த ப்ரொவின்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது இது வந்து ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இதுவே வந்து ஃபியூச்சரை வச்சு பண்றதுலாம் வந்து ப்ராஃபிட்டபிள் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீசஸை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணி எம்எஸ் டிகிரியை 1921 வாங்குறாரு. நெக்ஸ்ட் அவரோட டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் டிகிரியை லண்டன்ல முடிக்கிறாரு. இந்த எம்எஸ்சியும் எம்ஏவையும் அவர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில தான் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டரேட்டை பார்த்தீங்கன்னா லண்டன்ல முடிக்கிறாரு 1923. அவர் அதுக்கான தீசஸ் வந்து ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி ஆர் ருபி. இதுல கொடுத்துருக்கிற அந்த எக்கனாமிக் கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐயே வந்து ஆர்பிஐங்கிற அந்த ஐடியாவே வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அந்த புக்கோட நேம், அந்த தீசிஸோட நேம் என்ன, ப்ராப்ளம் ஆஃப் ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஓகே, இந்த தீசிஸ் எதுக்காக வந்து எந்த டிகிரிக்காக அம்பேத்கர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா. நேஷனல் டிவிடெண்ட் என்னது, நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியா. அதை வந்து ஸ்டடி பண்றாரு, ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்டடி பண்றாரு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிக்கிறதுக்காக இன் 1927. ஓகே, பிஹெச்டி இன் 1927. ஸோ இயர்லாம் பாருங்க, எம்ஏ வந்து 1950, எம்எஸ் வந்து 1921, டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் வந்து 1923 அண்ட் பிஹெச்டி வந்து 1927. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தீசிஸ் வந்து நல்லா ஞாபகம் வந்துடும்.
ஃபர்ஸ்ட் வந்து ஆன்ஷியன் இந்தியன் ஹவுஸ் ரிசர்ச் பண்ணி ஒரு டிகிரி வாங்குறாரு. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷோட ஃபினான்ஸ் ரிசர்ச் பண்ணி ஒரு டிகிரி வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இது ரெண்டையும் வந்து அந்த பழைய இதெல்லாம் வந்து அந்த பேசிஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கரண்டாக இந்தியாவோட ப்ராப்ளம் பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு, இந்தியாவோட இன்கம் பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. ஓகே, இப்படி ஆர்டராக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தீசிஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு புக் வந்து போட்டிருக்காங்க. அதான் வந்து எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. இந்த ஸ்டடி ஆஃப் இதோட நேம் இருக்கு இல்லையா, இதோட நேம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இப்போ இவரோட தீசிஸ் எல்லாம் நம்ம படித்தோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டினில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. இதில் இந்த தீசிஸ்லேருந்து இவரோட மெயின் எக்கனாமிக் ஐடியாஸ்ன்னு சொல்லி ஒரு 4 ஹெட்டிங்காக வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ். இவரோட மோஸ்ட் ஆஃப் த இந்த எக்கனாமிக் ஒர்க்லாம் வந்து அவரோட அப்ராட்ல ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா, அப்போ தான் வந்து கேரி அவுட் பண்ணார். முக்கியமான பீரியட் பார்த்தீங்கன்னா 1913 1923 இந்த பீரியடில் தான் அவரோட எக்கனாமிக் ஒர்க் வந்து மோஸ்ட்டாக வந்து பண்ணார். இதில் இந்த ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸ் ஆல்ரெடி நான் இதோட மீனிங் சொல்லிட்டேன். இதோட எவல்யூஷன் வந்து 3 ஸ்டேஜாக பிரிக்கிறார் அம்பேத்கர். பட்ஜெட் பை அசைன்மெண்ட். ஓகே, இது வந்து 1871 76 வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பட்ஜெட் பை ரெவன்யூ நேம்லேயே நம்மளுக்கு தெரியும். அதாவது பாஸ்ட் இது வந்து ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸுங்கிறதுனால பாஸ்ட் டேட்டா வச்சு பட்ஜெட் எஸ்டிமேட் போடுவாங்க. அதனால பாஸ்ட் பீரியட்ல எந்த இதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணாங்க, அசைன் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா வச்சு கரண்ட் ப்ராஜெக்டை டிசைன் பண்றது. இது பாஸ்ட் இயர்ல வந்த ரெவன்யூ வச்சு கரண்ட் பட்ஜெட்டை எஸ்டிமேட் பண்றது. இந்த மாதிரி மெத்தடை 1877 1881 ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து ஒரு ரெவன்யூ வந்து ஒரு குறிப்பிட்ட எப்படி சொல்றது சோர்ஸை மட்டும் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷேர்டு ரெவன்யூஸ் நிறைய இது இப்போ நம்ம கண்ட்ரிலேருந்து நிறையா இருக்கும் இல்லையா, டேக்ஸ்லேருந்து ஒரு ரெவன்யூ, வேறு விஷயங்கள்ல இருந்தெல்லாம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது இல்லையா, கிராண்ட்ஸு, அந்த லோன்ஸ் இதுல எல்லாம் வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அதான் ஷேர்டு ரெவன்யூ. அந்த ரெவன்யூ பேஸ் பண்ணி பாஸ்ட்ல அந்த ரெவன்யூ பேஸ் பண்ணி பட்ஜெட் அலோகேட் பண்றது. இது 1882 1920 வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. இந்த இயர் ரொம்ப 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 முக்கியம். 71 76 5 வருஷத்துக்கு இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 1877 1881 1882 1920 வரைக்கும் ஷேர்டு ரெவன்யூ. நெக்ஸ்ட் இது வந்து ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் கீழே. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தீசிஸ் ஒன்று எழுதியிருக்காங்க. ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அண்ட் டயர் ரெமடிஸ் 1918 எழுதியிருக்காரு. இவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு ரெண்டு விஷயத்துக்கு வந்து வேறுபாடு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. கன்சாலிடேஷன் ஆஃப் த ஹோல்டிங் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஹோல்டிங். அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் த ஹோல்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டமான நிலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். அதாவது குட்டி குட்டியாக பிரிஞ்சு இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறது தான் வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் த ஹோல்டிங். இது பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வாங்குறது, நம்ம லேண்டை வந்து வாங்கி மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கி பெருசாக்குறது. ஓகே, இது ரெண்டுமே வேற அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் கேஸ்ட். இந்த எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த கேஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்றாரு. ஏன்னா கேஸ்ட் தான் வந்து இந்த சோஷியல் அந்த சொசைட்டியை வந்து பிரிக்குது. அதான் வந்து சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அப்படி பிரிக்கிறதுனால ஒரு சில மக்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸோ இல்லை அந்த கண்ட்ரியோட அந்த ஸ்கீம்ஸ் வெல்ஃபேர் எல்லாமே போய் சேருது, அந்த மற்ற சலுகைகள்லாம் போய் சேருது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அது போய் சேர்றதாவே இல்லை. ஒரு ஃபேமஸான கோட் இருக்கலாம், பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான். அதுக்கான முக்கியமான காரணமே கேஸ்ட். அந்த கேஸ்ட் வந்து எதை வச்சு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா ஆக்குபேஷன் வச்சு வருது. அவங்களோட பரம்பரை தொழில். அப்பன் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மகனும் அதே வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அதுல இருந்து விடுபடணும். அப்பதான் வந்து இந்த கேஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுற டெமோக்ரஸி வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஓகே, நம்ம இதில் கேஸ்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவில் இருக்கவே கூடாது அப்படின்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சோஷியல் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் சோஷியலிசம். இதில் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம்னாவே என்னது முக்கியமான அந்த பார்ட்லாம் வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் போயிடும், அதுதான் கான்செப்ட். ஸோ இவர் வந்து இந்த கீ இண்டஸ்ட்ரியெல்லாம் நேஷனலைசேஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த லேண்டு ஃபார்மிங் இது எல்லாத்தையும் வந்து ஸ்டேட்டே ஓனர்ஷிப் பண்ணி அதை வந்து ரன் பண்ணணும். இந்த இன்சூரன்ஸ் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நியூ பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டிஎன்பிசியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டேட்டே எடுத்துக்கணும். ஸ்டேட் ஒரு மோனோபொலினா அந்த மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் கிடைச்சதுன்னா அது பேர் மோனோபொலி. ஓகே, அதனால இன்சூரன்ஸ் வந்து ஸ்டேட் கிட்ட மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லா சிட்டிசனுக்கும் வந்து கம்பல்சரி இன்சூரன்ஸ் வந்து தரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து சோஷியலிசம் கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ். இப்போ குட்டியாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். சாப்டர் முடிஞ்சது, சின்னதாக ஒரு ரீகேப். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஃபர்ஸ்ட் பிஎம். ஓகே, அவர் வந்து சாகர வரைக்கும் வந்து பிஎம்மாக தான் இருந்திருக்காரு. எப்போ அவர் வந்து டெத் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா 1964. இவரோட எக்கனாமிக் ஐடியாஸில் டெமோக்ரஸி தான் அவர் வந்து அட்வொகேட் பண்ணுறாரு. டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா முக்கியமாக அவர் சொல்கிறது ஃப்ரீ ஸ்பீச், சிவில் லிபர்ட்டி, அப்புறமா அந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரூல் ஆஃப் லா, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. செக்குலரிசமும் அவர் கொடுத்த சிக்னல் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நேரு சோஷியலிசம், இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற சோஷியலிசம். பிளானிங் இந்த பிளானிங்க்கு முக்கியமான காரணம் யார்? இந்தியாவில் பிளானிங் கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் யார்? நேரு. இந்த பிளானிங் எப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு டிபேட் நடந்ததில்ல. அந்த டிபேட் எப்போ? மே 1956. அது என்ன சொல்றாரு? த எசன்ஸ் ஆஃப் பிளானிங் is to find out the best way to utilize the resources such as manpower and money. அதுதான் அவரோட கோட்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் நேருஸ் பிளானிங். அவங்க நேருவோட பிளானிங்ல என்ன முக்கியத்துவமாக இருந்துச்சு? இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதனால கண்ட்ரி வந்து செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கும். அதனால வந்துட்டு நேருவோட டைம் பீரியட்ல ஐஐடிஸும் ரிசர்ச் சென்டர்ஸும் அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நேரு இன்சிஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் டெம்பர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சயின்டிஃபிக் டெம்பர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் வருது. எத்தனாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அம்பேத்கரை பற்றி. இவரோட பாப்புலரான ஏரியா வந்து நம்மளுக்கு 4 படித்தோம் இல்லையா? இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் சோஷியலிசம் அண்ட் ஸ்டேட் பிளானிங். இதுல எல்லாம் அவரோட பாப்புலரான ஏரியா. ஃபர்ஸ்ட் இந்த டிகிரிலாம் எப்போ முடிச்சாங்கன்னு பார்க்கலாம். எம்ஏ வந்து 1915 முடிக்கிறாரு. எம்எஸ்ஸை வந்து 1921 முடிக்கிறாரு. டாக்டரேட் ஆஃப் சயின்ஸை வந்து 1923 முடிக்கிறாரு. பிஹெச்டியை 1927 முடிக்கிறாரு. ஓகே, இது 3ஐயும் வந்து அவர் வந்து கொலம்பியாவில் பண்ணுறாரு. பிஹெச்டியை வந்து, அதாவது கொலம்பியானா அமெரிக்காவில் பண்ணுறாரு. இந்த பிஹெச்டியை லண்டனில் பண்ணுறாரு. ஓகே, படித்த வருஷம் ஓகே, முடித்த வருஷம் ஓகே, படித்த ஸ்கூல் ஓகே. இப்போ தீசிஸ் பார்க்கலாம். எம்ஏல அவர் வந்து ஆன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸை பற்றின தீசிஸ் பண்ணுறாரு. இந்த எம்எஸ்ல அவரோட தீசிஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் இந்தியா இருக்கு இல்லையா, ப்ரொவின்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. டாக்டரேட் ஆஃப் இதில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருப்பி அது பண்ணுறாங்க. பிஹெச்டியில் நேஷனல் டிவைடன்ட் ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ் அதை பற்றி பண்ணுறாரு. இப்போ இவரோட எக்கனாமிக் ஐடியாஸில் ஃபஸ்ட்டான ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸில் பார்க்கலாம். இவரோட எக்கனாமிக் ஒர்க்ஸ் எப்போ இருந்ததுன்னா 1913 1923 தான் இருந்துச்சு. அதாவது அவர் வந்து வெளிநாட்டில் தங்கி இருந்தப்போ மட்டும்தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் ஒர்க் வந்து அவர் கேரி அவுட் பண்ணார். ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஸை இவர் 3 விதமாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து பட்ஜெட் பை அசஸ்மெண்ட், அதாவது அதோட இயர் பார்த்தீங்கன்னா 1871 76 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பை ரெவன்யூ, இது வந்து 1877 1881 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் பை ஷேர்டு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1882 1920 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ். அதோட இவர் எழுத தீசிஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹோல்டிங் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற நேம். அதுக்கப்புறம் இவர் வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் த ஹோல்டிங்க்கும் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஹோல்டிங்க்கும் இவர் வந்து ஃபைன் டிஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் காஸ்ட். காஸ்ட்னால தான் வந்துட்டு சொசைட்டி வந்து பிரிஞ்சிருக்கு. ஓகே, அதனால வந்து அந்த கேஸ்ட் காரணமான அந்த ஆக்குபேஷன் இருக்கு இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் வந்து அவனுக்கு பிடிச்ச தொழிலை செய்யலாம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண இந்த கேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரடிகேட் ஆகும். இந்தியாவோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஷியல் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணோம்னா கேஸ்ட் சிஸ்டம் வந்து அறவே இருக்காது. நம்ம இப்போ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறதுனால தான் கேஸ்ட் சிஸ்டம் இன்னுமே எக்ஸிஸ்டடாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னுமே நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கேஸ்ட் கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து எதனாலனா நம்ம பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் சோஷியலிசம். இதில் நேஷனலைசேஷன் எதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறேன்னா கீ இண்டஸ்ட்ரியை, ஸ்டேட் ஓனர்ஷிப் ஆஃப் எதை வந்து ஸ்டேட்டே ஓனராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கும் கலெக்டிவ் ஃபார்மிங்க்கும். ஸ்டேட் மோனோபோலி ஆஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா சிட்டிசனுக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், கம்பல்சரி இன்சூரன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யார்? அம்பேத்கர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோட லெசன் முடிஞ்சது. லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து குமாரப்பா, அந்த ராவ், அப்புறம் அமர்த்தியா சென், இவங்க 3 பேர்த்தோட எக்கனாமிக் தாட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ.